السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. இன்னைக்கு நம்ம சிந்து சபையானுடைய 30வது வகுப்பு 30 நாட்கள் கடந்து போயிருக்கு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பரிபூரணமாக இந்த கிதாபு முழுவதையும் ஓதி முடிக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்னைக்குடைய பாடத்துல நியத்துகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நியத்துனா என்னது? பொதுவா எண்ணம், நாம் செய்யக்கூடிய அந்த காரியம் வேறு யாருக்காகவும் இல்லை, இது முழுக்க முழுக்க அல்லாஹுவுக்கானது, எந்த கலப்புகளும் இல்லாமல் அல்லாஹு தாலாவிற்காக நாம் நாடி செய்தல் தான் இஹ்லாஸ். அதான் நியத். அப்போ எந்த அமல்களிலும் யாரையும் கலக்கக்கூடாது. தொழுகையில நம்ம சொல்றோம் இல்லையா, கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுவுக்காக தொழுகிறேன் அப்படிங்கிறது. இப்போ அதுல எந்தவித முகஸ்துதி, பெருமை, போட்டி அதெல்லாம் ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹுவுக்காக அந்த அமலை பரிசுத்தமாக ஆக்கி கொள்ளணும். நம்ம ஃபர்து தொழுகும் பொழுது அது என்ன ஃபர்து அப்படிங்கறத நம்ம குறிப்பிடணும். வாஜிபு தொழுகிறப்பையும் அப்படிதான், என்ன வாஜிபு அப்படிங்கறத குறிப்பிடணும். சுன்னத்து விஷயத்துல இமாம்களுக்கு மத்தியிலே இஃப்திலாஃப் இருக்குது. சுன்னத்துனா எதுடைய சுன்னத்துன்னு குறிப்பிடணுமா வேண்டாமா? சில இமாம்கள் இல்லை எதுன்னு சொல்லி குறிப்பிடணும்னு சொல்றாங்க. சில இமாம்கள் இல்லை பொதுவா சுன்னத்துன்னு சொன்னாலும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. நஃபில் விஷயத்துல பிரச்சனை இல்லை. நஃபில்னா நமக்கு உபரியான நேரத்துல விருப்பப்பட்டு தொழுகிறதும். நஃபிலுக்கு இதனுடைய நஃபில் அதனுடைய நஃபில் குறிப்பிட தேவையில்லை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு நியத்துகள் கட்டாயமானதாக இருக்குது. அதை நம்ம நியத்தை அரபியில வைப்போம், சிலர் தமிழ்ல வைக்கிறாங்க. அரபியிலேயே நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு ஸ்டைல் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா போதும். எல்லா இதையும் நம்ம அதுல மாத்திக்கலாம், அந்த வடிவத்துக்கு தேவையான மாதிரி மாத்திக்கலாம். இப்போ ஃபர்லு தொழுகும் பொழுது நவைத்து அனுசலி லில்லாஹி தஆலா ஃபர்த ஹாதல் லுஹர் அல்லது நவைத்து அனுசலி லில்லாஹி தஆலா ஃபர்த ஹாதல் வக்த் முத்தவஜ்ஜிகன் இலா ஜிஹத்தில் காபத்தி ஷரீஃபா. அதே மாதிரி நம்ம இமாமை பின்பற்றி தொழுகும் பொழுது இந்த இமாமை பின்துயரணுங்கிறது கண்டிப்பா சொல்லணும். முசல்லி ஃபர்ல ஹாதல் லுஹரி மஅல் இமாமி. இந்த இமாமை பின்துயர்ந்து இந்த இமாமுடனே லுஹரையினுடைய ஃபர்லுகளை நான் ஃபர்ல் தொழுகை நான் நிறைவேற்றுகிறேன். இமாம் கூட தொழுகும் பொழுது இமாம் கூட தொழுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது கட்டாயமானதாக இருக்கும். சரிமா? அதை பத்தின உள்ள விஷயங்கள் தான் ஒரு தராவிக்கு. தராவி தொழுகிறேன், முசல்லி லில்லாஹி ஸலாத்த தராவி, முசல்லி லில்லாஹி ஸலாத்தல் வித்திர ஆதல் வித்திரு அல் வாஜிபு. ஹனஃபி மதுஹப்ல வித்திரு வாஜிபு. அப்போ ஒரு ரம்ஜான்ல மட்டும்தான், நம்ம ரமலானுடைய மாதத்துல தான் என்ன பண்ணுவோம், இமாமை பின்பற்றி வித்திரு வாஜிப ஜமாஅத்தா தொழுவாங்க. மற்ற காலங்கள்ல அப்படி இல்லை, பண்ணவும் கூடாது. அப்ப ரமலானுடைய மாசத்துல நம்ம அந்த வித்திரு தொழுகும் பொழுது வித்திரு வாஜிபை அப்படின்னு சொல்லி ஹனஃபியாக்கள் வாஜிபுங்கிற வார்த்தையை கூட்டி சொல்லணும். ஆனா ஒரு ஷாஃபி மதுஹபுடைய இமாமை பின்பற்றி தொழுகிறோம்னு சொன்னா அப்ப ஷாஃபி மதுஹபுல வித்திரு வாஜிப் இல்லை, வித்திரு அவங்களுக்கு சுன்னத். அப்போ நம்ம அவங்க இமாம் ஷாஃபியா இருக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது, அந்த இமாம் ரெண்டு விதத்துல தொழுகிறாங்க ஷாஃபியாக்கள். 1 2 + 1 வித்ரு வாஜிப் தொழுகிறப்போ நம்ம 3 ரக்காத்தை ஒரே சலாத்துல சலாம் கொடுத்து தொழுதுருவோம். ஷாஃபியாக்கள் அப்படி இல்லை. சிலர்கள் 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து எந்திரிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் 1 ரக்காத் தொழுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஷாஃபி பின்னாடி நின்று நம்ம தொழுகையே கூடாது. 3 ரக்காத்து நம்மள மாதிரி தொழுகிற மாதிரி 3 ரக்காத்து, ஒரு சலாம்ல 3 ரக்காத். ஒரு சலாம்னு எனக்கு ஒரு சைடு கொடுத்துட்டு எந்திரிக்கிறது இல்லை. அப்படி, அதாவது முதல்ல 2 ரக்காத்துக்கு ஒரு சலாம் கொடுத்து முடிக்கிறது, ஒரு ரக்காத் தனியா சலாம் கொடுக்கிறது, அப்படி இல்லை. சேர்த்தி ஒரே சலாம் கொடுத்து முடிக்கிறது. ஒரே சலாம்னு எனது 2 சலாம் தான், குழம்ப வேண்டாம். 2 டைம் கொடுக்கறது இல்லைன்னு. 2 டைம்னா என்னது, 2 டைம்னா 2 சைடும் கொடுக்கறதுன்னு அர்த்தம் சொல்லலை.
முதல் ஒரு தடவை எல்லாமே இந்த வார்த்தை மாட்டுது பாருங்க. முதல் தடவைனாலும் மாட்டும். இப்போ 2 ரக்காத்துக்கு சலாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஷாஃபிகள் 1 ரக்காத்துக்கு சலாம் திரும்பியும் 1 ரக்காத் மட்டும் தொழுவாங்க. வித்ரு வாஜிப. அப்படி கிடையாது. சில ஷாஃபியாக்கள் 3 ரக்காத்தையும் சேர்த்தி ஒரே முட்டுக்கு தொழுவாங்க. அதுதான். அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே அப்படி வந்துருவோம். நம்மள மாரி அந்த 3 ரக்காத்த ஒரே மாடல்ல தொழுகிறவங்க பின்னாடி நின்னு தொழுதாதான் கூடும். சில ஷாஃபியாக்கள் 2+1 தொழுவாங்க. அவங்க பின்னாடி நின்னு தொழுதா கூடாது. சரி. இந்த 3 ரக்காத்த சேர்த்து தொழுகிற ஷாஃபி பின்னாடி நின்னாலும், நம்ம வித்ரு வாஜிப்ன்னு நியத் வைக்கக்கூடாது. இந்த இமாமை பின்தொடர்ந்து வித்ரை தொழுகிறேன் தான் நியத் வைக்கணும். ஈது பெருநாள் தொழுகையிலையும் அதே விஷயம் தான். ஈது பெருநாள் தொழுகை நமக்கு வாஜிபு. அவங்களுக்கு வாஜிபுன்னு சொல்ல மாட்டாங்க. ஷாஃபியாக்கள் சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. அப்பயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாஜிபான 2 ரக்காத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பெருநாள் தொழுகை இந்த இமாமை பின்தொடர்ந்து அதிகப்படியான தக்பீர்களோடு தொழுகிறேன்னு சொல்லி நம்ம நியத்து வச்சுக்கணும். சரி. இப்படி ஓரொரு வக்துகளுக்கும் என்ன இருக்குது? இமாமை பின்பற்றி தொழக்கூடிய நேரத்துல நம்ம நியத்து கண்டிப்பா வைக்கணும். நியத்து வைக்காம அந்த காரியம் பூரணம் ஆகாது. தொழுகை விஷயத்துல அது கூடாமையே போயிடும். நியத்து எப்ப வைக்கணும் சார்? நம்ம முதல்ல போய் நிக்கிறோம். தொழுகைக்கு நாடும் பொழுது நியத்து வச்சுட்டு உடனே தக்பீர். இடையில கேப் விடக்கூடாது. கேப் விட்டா, இப்ப நான் நியத்து வச்சுட்டு இமாம் பின்னாடி நின்னு நான் நியத்து வச்சு முடிச்சுட்டு அப்படி அமைதியா நிக்கிறேன். இவன் ஒரு 10 செகண்ட் கழிச்சு தக்பீர் சொல்றாரு. நானும் தக்பீர் சொல்லி கட்டிக்கலாம். இடையில வேற எந்த செயலும் செய்யலன்னு சொன்னா, வேற எந்த வேலையும் செய்யல. நியத்து சொல்லிட்டு நான் அப்படியே நின்னுட்டே இருக்கிறேன். தொழுகைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு தக்பீர் கட்டுறேன். அது பிரச்சனை இல்லை. இடையில போய் நான் ஏதாவது ஃபேன் சுவிட்ச் ஓடிட்டு இருக்குது ஆஃப் பண்ணி விட்டுட்டு வரேன். நியத்து வச்சு போட்டு போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வந்து தக்பீர் கட்டக்கூடாது. திரும்பி வந்து நியத்து வச்சு தக்பீர் கட்டணும். புரியுதுங்களா? நியத்துக்கும் தக்பீருக்கு இடையில பிரிக்காம இருக்கணும். அப்படி பிரியுதுன்னு சொன்னா வேற எந்த வேலையும் செய்யாம அமைதியா நின்னா பரவாயில்ல. சரி. ஏழம் சில விஷயங்கள். தொழுகை முழுவதும் நம்ம எப்படி தொழுகணும்? கல்பு ஹாதிராக இருக்கணும். கல்பு ஹாதிரா இருக்கிறதுன்னா என்னது? ஹாதிர்னா முன்னிலையில இருக்கிறது. உள்ளச்சத்தோடு இருக்கணும். கல்பு ஹாதிரா இருக்கணும் இமாம்கள் சொல்றாங்க. உள்ளச்சம்னு சொன்னா நம்முடைய உறுப்புகள் எல்லாம் அப்படியே ஒடுங்கி நடுங்கி நிக்கிறது தான் உள்ளச்சம். இப்படிதான் தொழுகணும். கல்பு ஹாதிரு, கல்பு இதயம் மனசு அதை ஹாதிராக்கணும், கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? என்னன்னு சொன்னா அசால்ட்டா இல்லாம தொழுகையில என்னென்ன சொற்கள் நம்ம சொல்றோம், என்னென்ன செயல்கள் நம்ம செய்யறோம், அதை குறித்து தெளிவாக விரிவாக அறிந்து கொள்ளுதல். இந்த 2 இருக்கிறது தான் பெரியோர்களான நல்லோர்களான அவுலியாக்களுடைய தொழுகைகள். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு உள்ளச்சம். உள்ளச்சம் சொன்னா உறுப்புகள் அடங்கி ஒடுங்கி நின்றும். 2வது கல்பு ஹாதிர். என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், எந்தவித அசால்ட்டுகளும் இல்லாம இருக்கிற தொழுகையில. இதுதான். ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன, ஒரு செயலுக்கும் அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னது உண்மையான பரிபூரணமான தொழுகை. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, அது அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். சில மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள். உள்ளச்சம்னா உறுப்புகள் ஒடுங்கி போயிரும். கல்பு ஹாதிரானவர்களாக இருந்தார்கள். என்ன சொல்றோம், என்ன செய்யறோம் எல்லாத்தையும் அறிந்து புரிந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி இந்த தொழுகை பரிபூர்ணமாக நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி நாம் உள்ளச்சத்தோடும் கல்பு ஹாதிரோடும் தொழுதால், ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி பிரசவித்தால் எவ்வித பாவங்களும் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கிறதோ இந்த உலகத்தில், அதை போன்று ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஒரு மனிதன் எல்லா பாவங்களை விட்டும் வெளியே வருவதற்கு ஒவ்வொரு வக்து தொழுகையும் காரணமாக அமையும். அதற்கு உள்ளச்சத்தோடும் கல்பு ஹாதிரோடும் தொழுக வேண்டும். சரிம்மா? இதெல்லாம் இந்த நியத்துடைய பாடத்தில் உள்ள விஷயங்கள்.
இப்போ நம்ம பாடத்தை வாசிச்சிருவேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன் நிய்யத்துடைய பயான். நீங்க எல்லாம் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டனால நான் உங்களை சொல்லலை. அப்படியே நான் வாசிக்கிறேன், நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கேளுங்க. சின்ன சின்ன இடங்கள்ல இன்னமும் சிலருக்கு ஒரு சில வார்த்தைகள் இன்னும் சரிப்படி கிடைக்கல. இன்னும் சில மிஸ்டேக்ஸ் வருது. அதெல்லாம் மாத்திக்கங்கம்மா இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கவனிங்க. கவனிச்சு தெரியலன்னு சொன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். குரூப்ல கேளுங்க. குரூப்ல கேட்க சங்கடமா இருக்குன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஐடிக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்குள்ள பதில் சொல்லுவேன். பாருங்க, ஃபஸ்லுன் நிய்யத்துடைய பயான். நிய்யத் என்பது களப்புறுதலின் பேரில் அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகையை நாடுகிறதா இருக்கும். நியத்துல என்ன? கலப்பு அறுதல். கலப்புனா என்னதுங்க? மிக்சிங். இந்த மிக்சிங் அறுதல், இல்லாமல் ஆகுதல். அல்லாஹ் சிர்ஃப், உருது சொல்லுவாங்களே, சிர்ஃப் அல்லாஹ் கேலியே, அல்லாஹுக்காக மட்டும்தான், வேறு எந்த மிக்சிங்கும் கிடையாது. அசர்த்துக்காக, உஸ்தாதுக்காக, கணவனுக்காக, நண்பனுக்காக, பொதுமக்களுக்காக, நிர்வாகிகளுக்காக அப்படி கிடையாது. களப்பறுதலின் பேரில், களப்புன மிக்ஸு, அந்த மிக்ஸ் அறுதல், இல்லாமல் ஆகுதல். நியத் என்றால் என்ன? களப்பறுதலின் பேரில் அல்லாஹு தாலாவுக்காக தொழுகையை நாடுவது. எவ்வித மிக்சிங்களும் இல்லாமல், கலப்புகளும் இல்லாமல் அல்லாஹு தாலாவிற்காக மட்டுமே தொழுகையை நாடுவதுதான் நியத்தாகும். நியத்தில் பரலான தொழுகையையும் வாஜிபான தொழுகையையும் இன்ன இன்ன தொழுகை என்று குறிக்கிறது ஷர்த்து. மொத்தமாகிய நியத்து போதாது. தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சா சரி வராது. இன்ன இன்ன தொழுகை என்று என்ன ஆகணும்? நியத்து வைக்கிறது ஷர்த்து. ஷர்த்துனா என்னமா? வெளி பரலுகள், நிபந்தனை, கட்டாயம், இல்லைன்னு சொன்னா கூடாது, நிர்பந்தம், கண்டிஷன், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எந்தெந்த தொழுகை தொழுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? லுகர் தொழுகிறேன், அசர் தொழுகிறேன்னு சொல்லி நம்ம நியத்து வைக்கணும். மொத்தமா தொழுகிறேன் நீ சொன்னா அது என்ன ஆகாது? போதாது. எதுல? பரலான தொழுகையிலும் வாஜிபான தொழுகையிலும். நஃபிலுக்கும் சுன்னத்துக்கும் தொழுகிறேன் என்று மொத்தமாக நியத்து செய்கிறது போதும். நஃபில் தொழுகையா இருக்கு, தொழுகிறேன், போதும். சுன்னத் தொழுகையா இருக்குது, சுன்னத்து தொழுகிறேன், நஃபில் தொழுகிறேன், அதுவே போதும். என்ன நஃபில் அதெல்லாம் சொல்லணுங்கிற கிடையாது. சரிம்மா? ஆனால் குறிக்கிறது பேணுதலாயிருக்கும். ஆனா எந்த சுன்னத்து தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பா சொல்றது அது என்னது? பேணுதல். ஏன்னா பின்னாடி அந்த நியத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த நியத்துகள்னு சொல்லுவாங்க. அந்த லுகருடைய நியத்து, லுகருடைய சுண்ணத்தை நான் தொழுகிறேன்னு நியத்து வைக்கிறது. அப்ப இங்க வந்து தேவை இல்லை நீங்களே, அப்புறம் எதுக்கு அங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னா அது பேணுதல். புரியுதுங்களா? அதனாலதான் என்னது நியத்துல அது பேணுதல். லுகருடைய சுண்ணத்துகள், பின் சுண்ணத்து 2 ரக்காத்துகள் தொழுகிறேன், அது பேணுதல். அப்படி இல்லாம லுகருடைய சுண்ணத் தொழுகிறேன் எழுது அப்படி சொல்லல, சுண்ணத் தொழுகிறேன் 2 ரக்காத் அப்படின்னு சொல்லி தொழுதாலும் கூடிரும், பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்து தொழுகையில கூடாது. என்ன தொழுகிறேன்னு சொல்லணும். லுகர் தொழுகிறேன், அசர் தொழுகிறேன்னு பிரிக்கணும். சரிம்மா? ஃபர்து தொழுகையின் நியத்து இதை மனப்பாடம் பண்ணி வைங்க. நவைத்து அன் உசல்லியல் இல்லாஹி தஆலா ஃபர்து ஹாதல் லுஹ்ரி. இதை மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். லுகருக்கு பதிலா நவைத்து அன் உசல்லியல் இல்லாஹி தஆலா ஃபர்து ஹாதல் ஃபஜ்ரி, ஃபர்து ஹாதல் அஸ்ரி, ஃபர்து ஹாதல் மக்ரிபி, ஃபர்து ஹாதல் இஷாயி. அவ்வளவுதான். கஸ்ர் வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஜேர் வச்சு சொல்லணும். இது முதாஃப் இலைஹி. அது விடுங்க. ஃபஜ்ரி, லுஹ்ரி, அஸ்ரி, மக்ரிபி, இஷாயி எப்படி வேணும் வச்சுக்கோங்க. முத்தவஜ்ஜிகன் இலா ஜிகத்தில் கஅபத்தி ஷரீஃபா. அதுக்கு அர்த்தம் படிச்சிருங்க. சிறப்பாகிய கஅபாவின் திசையை நோக்கி இந்த லுஹருடைய ஃபர்லை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுக நியத்து செய்தேன். நமக்கு என்ன ஆகும்? ஃபஜ்ரின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபஜ்ருடைய ஃபர்லை, அஸ்ரின்னு சொல்லும் பொழுது இந்த அஸ்ருடைய ஃபர்லை, இந்தபடி அந்தந்த வக்தத்தை குறித்து கொள்வான். எந்த வக்து தொழுகிறோமோ அந்தந்த வக்தில் நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். அல்லது உசல்லி ஃபர்ல ஹாதல் வக்தி, இந்த வக்துடைய ஃபர்லை, இந்த நேரத்துடைய ஃபர்லை தொழுகிறேன் என்று நியத்து செய்தால் எல்லா வக்துக்கும் போதும். எப்படி? நவைத்து அன் உசலியல் இல்லாஹி தஆலா ஃபர்ல ஹாதல் வக்தி, இப்ப என்ன டைமோ அதுக்கு ஃபர்ல் என்னவோ அதை நான் தொழுகிறேன். அப்ப என்ன ஆயிரும்? அதுவும் கூடிரும்.
பொதுவா 5 வக்துக்கு இப்படி சொல்லிட்டு போயிரலாம். தெளிவா சொல்றது நல்லது. சரிம்மா. இப்ப இமாமோடு தொழுகுறாங்க. என்ன பண்ணணும்? இமாமுடனே தொழுதால், உஸல்லி ஃபர்ல ஹாதல் லுஹ்ரி மஅல் இமாமி. இமாமுடனே இந்த லுஹருடைய ஃபரலை தொழுகிறேன் என்று நியத்து செய்வான். எப்படி? நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா ஃபர்ல ஹாதல் லுஹ்ரி மஅல் இமாமி. இந்த மஅல் இமாமிங்கிற வார்த்தைய சேர்த்துக்கிட்டா போதுங்க. முத்தவஜ்ஜிகன் இலா ஜிகத்தில் கஅபத்தி ஷரீஃபத்தி. சரி. இமாமுடனே இந்த லுஹருடைய ஃபரலை தொழுகிறேன் என்று நிய்யத்து செய்வான். இதெல்லாம் ஃபரதுல. சரிங்களா? அடுத்து சுன்னத்து சொல்றாங்க. சுன்னத்து தொழுகையின் நிய்யத்து. உஸல்லி லில்லாஹி சுன்னத்தல் லுஹரி. இது அப்படியே தான். இங்க பாருங்க. நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா சுன்னத்த ஹாதல் லுஹரி. ஃபரல ஹாதல் லுஹரி போட்டிருந்ததுல சுன்னத்த ஹாதல் லுஹரி முத்தவஜ்ஜின் இலா ஜிகத்தில் கஅபத்தி ஷரீஃபா. அவ்வளவுதான். சுன்னத்தல் லுஹரி அவ்வளவுதான். அந்த வார்த்தையை மட்டும் ஃபர்லுங்கிற இடத்துல சுன்னத்துன்னு வச்சா போதும். லுஹருங்கிற இடத்துல என்ன வக்தோ அந்த வக்த வச்சா போதும். லுஹருடைய சுன்னத்தை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன் என்று இந்தப்படி அந்தந்த வக்கத்தை குறித்துக் கொள்வான். லுஹரு, அசரு, மகரிபு, இஷா, ஃபஜ்ர் எது வேணுமோ குறிச்சுக்கோங்க. உஸல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்த சுன்னத்தி. இப்படி பொதுவா சொல்லி முடிச்சிடலாம். சுன்னத்து தொழுகை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன் என்ற அந்தந்த சுன்னத்தை நாடி இந்தப்படி நியத்து செய்தால் எல்லா சுன்னத்துக்கும் போதும். பொதுவா முஸல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்து சுன்னத்தி. சுன்னத்து தொழுகையை நான் தொழுகை நியத்து செய்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் கட்டினாவே சில இமாம்கள் போதுன்றாங்க. ஆனா சில இமாம்கள் போதாது. அப்போ அது என்னன்னு சொல்லணும்னு சொல்லும்போது அதுக்கு பொதுவா நம்ம என்ன சொல்லலாம்? எந்த வக்து சுன்னத்துங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டு நான் சுன்னத்து தொழுகிறேன் நியத்து வச்சா போதும். அப்படிதான் இங்க சொல்றாங்க. இந்த ஹாஷியா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் வரும். சரிம்மா. நஃபில் நியத். உஸல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்தன் நஃபிலி. நஃபில் தொழுகையை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். பொதுவா நியத் வச்சாலே போதும். தராவீஹ் நியத். உஸல்லி லில்லாஹி ஸலாத்த தராவீஹ். இதான் சொன்னேன். அத அப்படியே மாத்தி விட்டா போதும். இங்க பாருங்க. நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி ஸலாத்த தராவீஹி. முத்தவஜ்ஜிகன் இலா ஜிஹத்தில் கஅபத்தி ஷரீஃபா. இந்த ஃபர்ல ஹாதல் லுஹரிங்கிறத தூக்கிட்டு சலாத்தல் நஃபிலி, சலாத்த சுன்னத்தி, சலாத்த சுன்னத்த ஹாதல் லுஹரி, சலாத்த நஃபில ஹாதல் லுஹரி, சலாத்த தராவீஹி, சலாத்தல் ஈதி, ஈதில் அல்ஹா, சலாத்த ஈதில் ஃபித்ரி. அந்த வார்த்தையை மட்டும் மாத்திட்டா போதும். நமக்கு எல்லா வக்துக்கும் கிடைச்சிடும். சரிம்மா. நஃபில் தொழுகை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். தராவீஹ் நியத். உஸல்லி லில்லாஹி ஸலாத்த தராவீஹ். தராவீஹ் தொழுகையை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சு சொல்லணும். அடுத்து ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் எழுதுறாங்க. அடுத்து வித்ருடைய நியத். உஸல்லி லில்லாஹி தஆலா ஹாதல் வித்ரல் வாஜிப. ஹாதல் வித்ரல் வாஜிப. வாஜிபாகிய வித்ரை அல்லாஹு தஆலாவுக்காக நான் தொழுகிறேன். இங்க ஹாஷியா போட்டிருக்கா, 2வது ஹாஷியா போட்டிருக்கா. இங்க பாருங்க 2வது ஹாஷியால பாருங்க. அர்த்தம் பார்த்துருங்க. வாஜிபாகி இந்த வித்திரை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். 2வது ஹாஷியங்க. ஆனால் சலாமை கொண்டு பிரிக்காத ஷாஃபிஈ ரமதான் மாசத்தில் நான் சொன்னேன் இல்லையா? சிலர் 2+1 சொல்லி சலாம் கொண்டு பிரிச்சிருவாங்க. அப்படி இல்லாம சிலர் 3 பிரிக்க மாட்டாங்க. அப்படி சலாமை கொண்டு பிரிக்காத ஷாஃபியை ரமதான் மாசத்தில் வித்திரில் துயர்ந்தால் உஸல்லி லில்லாஹி தஆலா ஹாதல் வித்ர மஅல் இமாமி. அப்படிதான் நியத்து வைக்கணும். இமாமுடன் இந்த வித்திரை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன் என்று நியத்து செய்வான். வாஜிபான வித்திர் என்று நியத்து செய்யான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இது போல்தான் 2 ஈதிலும் கமா ஃபித் துர்ரி வகைரா. துருல் முக்தார் ஹனஃபியுடைய துருல் முக்தார் கிதாபிலும் அதல்லாத மற்ற கிதாபுகளும் அப்படித்தான் வருது. இப்போ ஷாஃபி இமாமை பின்பற்றி தொழக்கூடிய ஒரு ஹனஃபி வாஜிபான வித்திருன்னு சொல்ல மாட்டாங்க. வெறும் வித்திருன்னு சொன்னா போதும். வாஜிபான பெருநாள் தொழுகைன்னு சொல்ல மாட்டாங்க. வெறும் பெருநாள் தொழுகைன்னு சொன்னா போதும். சரிம்மா. ஜும்ஆ தொழுகை நியத். உஸல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்துல் ஜும்அத்தி மஅல் இமாமி. இந்த இமாமுடன் ஜும்ஆவினுடைய தொழுகையை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். அங்க சொன்ன மாதிரிதான். இங்க பாருங்க. நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா ஸலாத்தல் ஜும்அத்தி முத்தவஜ்ஜிகன் இலா ஜிஹத்தில் கஅபத்தி ஷரீஃபா.
அப்படி சொன்னா போதும். இமாமுடனே ஜும்ஆ தொழுகையை அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன், அல்லது உஸ்கித்து ஃபர்ல ஹாதல் லுஹரி அன் திம்மத்தி பி அதாயி ஸலாத்தில் ஜும்ஆத்தி யக்ததைத்து பி ஹாதல் இமாம், இப்படின்னு சொல்லலாம். இதுவும் நியத்து தான். இந்த இமாமை துயர்ந்து ஜும்ஆ தொழுகையை இருக்கிறதா நிறைவேற்றுவது கொண்டு என் பொறுப்பை விட்டும் இந்த லுஹருடைய ஃபரலை விழுத்தாட்டுறேன், நீக்குகிறேன், விழுக வைக்கிறேன். உஸ்கித்து, நான் என்ன பண்றேன், ஜும்மா தொழுகிறது மூலமா எனக்கு லுகர் என்ன ஆகுது, என்னை விட்டு போகிறதுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது. சரி, நோன்பு பெருநாள் தொழுகை நியத்து. நோன்பு பெருநாள் இது ஈதுல் ஃபித்ர், ரம்ஜான் இருக்குல்ல, ரமதான், அது ரமஜான் ஆகி கடைசியில் ரம்ஜான் ஆயிடுச்சு. மக்களுடைய புழக்கத்துல இருந்து சும்மா ஜுஸுங்கிறத ஜூஸு தூசுங்கிற மாதிரி ரமதான் அப்படிங்கிறத ரமஜான் ஆக்கி இப்ப ரம்ஜான் ஆக்கிட்டாங்க. ரம்ஜான் அது இன்னும் கொஞ்சம் மாறி ரம்ஜான் ஆயிடுச்சு. எல்லாம் பிழைகள், தவறுகள். சரிமா? உசல்லில் இல்லாஹி தஆலா ஸலாத்த ஈதில் ஃபித்ரி வாஜிபன் இக்ததைது பிஹாதல் இமாமி, இப்படி நியத்துக்கு. இந்த இமாமை துயர்ந்து, ஆண்களுக்கு தான் கட்டாயம், பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு அவங்க வீட்டிலே இருந்துகிட்டா போதும், வீட்டிலே நஃபில்கள் தொழுதுகிட்டா போதும். மற்றபடி என்ன கிடையாது, என்ன கிடையாது. இந்த பெருநாள் தொழுகைங்கிறது தனி வாஜிப் இல்லை. ஒருவேளை தொழுதார்கள் என்றால் கூடுமான்னு கேட்டா கூடிரும். புரியுதுங்களா? கூடுமானா கூடிரும், ஆனா கட்டாயம் கிடையாது. அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போறது, கத்துறது, கூப்பாடு போடுறது, ஊர் சுத்துறது, அதெல்லாம் ஹராம். சரிம்மா? இந்த இமாமை துயர்ந்து ஈதுல் ஃபித்ர் தொழுகையை வாஜிபாக அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். ஜும்மா அப்படித்தான், லுகர் தான் பெண்களுக்கு கடமை, 4 ரக்காத் தொழுகணும். ஒருவேளை ஒரு ஜும்மா தொழுது விட்டால் கூடிருமான கூடிரும், திரும்பி லுகர் தொழுக தேவையில்லை. ஆனா அவங்க மேல உள்ள கடமை எதுதான், லுகர் தான். இந்த இமாமை துயர்ந்து ஈதுல் ஃபித்ர் தொழுகையை வாஜிபாக அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை, பக்ரீத். பக்ரீத் என்ன, ரம்ஜானை போட்டு வதக்கியாச்சு, ரமதான்ல இருந்து ரமஜான் ஆகி ரம்ஜான் ஆயிடுச்சு. அதே மாதிரி பக்ரீத், அது என்ன பக்ரீத்? பக்ரீத் அரபி வார்த்தையே கிடையாது. பக்ரகா ஈத், பக்ரீகா ஈத், பக்ரீகா ஈதுன்னு நினைக்கிறேன். பக்ரீன்னு சொன்னா ஆடு, ஆட்டினுடைய பெருநாள். அத பக்ரீகா ஈது தான் என்ன ஆயிடுச்சு, பக்ர ஈத். பக்ர ஈதுங்கிறது என்ன ஆயிடுச்சு, பக்ரீத். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பக்ரீத் ஆயிடுச்சு. பக்ரகா ஈத் இல்ல பக்ரே ஈத். பக்ர ஈது என்ன ஆயிடுச்சு, பக்ரீத் போட்டு. அரபியில ஈதுல் அல்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு அழகான பேரு, முஸ்லிம்களுக்கு இது வாயில வர மாட்டேங்குது. பக்ரீத் வந்துருச்சு. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. ஃபுல்லு ஸ்கூலு. எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுல, தீனுடைய கல்வியை கத்துக்கிறதுல ரொம்ப அசால்ட்டு. பிள்ளைகள் இந்த காலத்துல தவறான பாதைகளுக்கும் போதை கலாச்சாரத்துக்கும் வழிகட்ட பாதைகளுக்கும் போறதுக்கு அடிப்படை காரணமே தீனுடைய அடிப்படை இல்முகளை கொடுக்காததுதான். எல்லா முஸ்லிம்களும் தெரிஞ்சுக்க வேண்டியதை இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கெல்லாம் மக்தபுல ஓதுனது. இப்ப மக்தபு மதரசாக்கள்லயும் இதெல்லாம் படிக்கணும். சரிமா? உசல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்துல் ஈதில் அல்ஹா வாஜிபன் இக்ததைத்து பிஹாதல் இமாமி. இந்த இமாமை துயர்ந்து ஈதுல் அல்ஹா தொழுகையை வாஜிபாக அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன். இனி நியத்து தக்பீருடனே சேர்ந்து இருக்கிறது ஷர்த்து. நியத்து வைக்கிறோம்ல, அதோட என்ன இருக்கணும், தக்பீர் இருக்கணும், தக்பீரோட சேர்ந்து இருக்கணும். அது ஷர்த்து, கட்டாயம். ஆனால் இரண்டுக்கிடையில் புரத்தி செயல் கொண்டு, புரத்தினா வேறு ஒரு வெளிரங்கமான வெளி செயல்கள், வெளி காரியங்கள், புரத்தி செயல் கொண்டு பிரிக்கவில்லையானால் தக்பீரைக்கான நியத்தை முற்படுத்துறது ஆகும். தக்பீரோட முதல்ல என்ன சொல்லிக்கலாம், நியத்தை சொல்லிட்டு நம்ம கேப் விட்டுட்டு அப்புறம் தக்பீர் சொல்லிக்கலாம். இடையில வெளி வேலைகள் இல்லை என்றால். ஏழம், உதாரணத்துக்கு நம்ம இமாம் நிக்கிறாரு, நம்ம பின்னாடி நிக்கிறோம், இமாம் நின்றுட்டு இருக்கிறாரு, இகாமத் சொன்ன உடனே நம்ம நியத்தை வச்சுட்டோம், நியத்து சும்மா நின்றுட்டு இருக்கிறோம், இமாம் தொடங்கவே மாட்டாரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி அவர் நியத்து வச்சுட்டு தக்பீர் கட்டுறாரு. நம்ம ஏற்கனவே நியத்து வச்சுட்டோம், வேற எதுவும் நம்ம செய்யல இல்லையா, அப்படியே தக்பீர் கட்டிக்கலாம். ஏழம், அறிந்துகோ,
தொழுகை இடங்களிலும் உள்ளச்சமாய் கல்பு ஹாதிராய் இருக்கிறது முஸ்தஹப். முஸ்தஹப்னா நன்மைக்குரிய காரியம், பாவம் கிடையாது. அதுக்காக கல்பு உள்ளச்சத்தோடு தொழுகிறது முஸ்தஹப் தான ஹசரத்துன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. எங்கிலும் அதுதான் தொழுகைக்கு ரூஹாய் இருக்கும். உயிரே அதுதான். பெரியவங்க தொழுகிறதுக்கு நம்முடைய தொழுகைக்கு என்ன வித்தியாசம்? அந்த உள்ளச்சமும் கல்பு ஹாதிரா இருக்கிறது வித்தியாசம். ரூஹ், உயிர். ரூஹ்னு என்னது? உயிர். உள்ளச்சம் என்பது உறுப்புகள் ஒடுங்கும்படியாகிய பயங்கரமாய் இருக்கும். உறுப்புகள் ஒடுங்கி நடுங்கி அடங்கி போறது. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் உள்ளச்சம் அப்படிங்கிறது. கல்ப ஹாலிராகுதல். கல்ப ஹாலிராகிறது என்பது கஃப்லத்தை விட்டு நீங்கி, கஃப்லத்துன்னு என்னது? அசால்ட். கஃப்லத்தை விட்டு நீங்கி தொழுகையில் உள்ள சொல் செயலை அறியறதா இருக்கும். தொழுகையில சொல்லக்கூடிய எல்லா சொல்லுக்கும் என்ன அர்த்தம், பொருள் விளக்கம், தொழுகையினுடைய செயல்கள் அதுக்கு என்னென்ன விளக்கம், இவைகளை அறியறதா இருக்கும். அல்லாஹு தாலா திருவிடமானான். திருவிடமானான் என்ன அர்த்தமா? கூறினான். குர்ஆன்ல என்ன வருது? கது அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யானி தொழுகையில் கல்பு கொண்டு பயந்து உறுப்புகளை கொண்டு ஒடுங்கிய மூமின்கள் திடனாக ஈடேற்றம் பெற்றிட்டார்கள். தொழுகையில கல்பு கொண்டு பயந்தவர்கள், உறுப்புகளை ஒடுங்கி நடுங்கி அடங்கி நின்றவர்கள், இவர்கள்தான் ஜெயித்து விட்டார்கள் இந்த துன்யாவிலும் ஆக்கிரத்திலும். இன்னும் ஹதீஸில் வந்துட்டது, அடியான் தன் கல்பு கொண்டு தன் கேள்வி பார்வை கொண்டும் அல்லாஹு தஆலா அளவில் முன்னோக்கினவனாக பரலாக்கப்பட்ட தொழுகையில் நின்றிட்டால் திடனாக அவன் தாய் அவனை பெற்ற நாளை போல் அவன் பாவங்களை விட்டும் புறப்பட்டவனாக அவன் தொழுகையை விட்டு திரும்புவான் என்று. ஆனபோதே தொழுகையில் உள்ளச்சம் தேடப்பட்டதாயிருக்கும், அவசியமானதாயிருக்கும், அல்லாஹ் ரசூலிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதாயிருக்கும். எது? தொழுகையில் நாம் உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும் என்பது. அப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா தொழுகையில் உள்ளச்சத்தோடும் உறுப்புகள் அடக்க ஒடுக்கத்தோடு நிக்கணும். பிள்ளைகள் விளையாடுறாங்க, தொழுகையில அசால்ட்டு, தொழுகிறதே இல்லை, அது ஒரு பெரும்பாவம். அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.